இப்போ சண்டே நான் எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூவி தான். இந்த ஈசிஆர் ஹெரிட்டேஜ் தியேட்டர் தான் புக் பண்ணியிருக்கேன். நம்ம படிக்கும்போது கம்பெனிக்கு சி தானே வரும், இது நான் கே. இப்போ தியேட்டர் பற்றி கேட்டிங்கன்னா தெரியாது. எல்லாரும் நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜனநாயகன் வந்து லீக் பண்ணி விட்டானுங்க. என்னடா சொல்ற, என்னால நம்ப முடியலையே. அப்புறமா அடுத்த நான் அப்படியே ஃபுல் மூவியே அவங்க லீக் பண்ணி விட்டானுங்க. ஜனநாயகமும் ரிலீஸ் பண்ண தியேட்டரில் திரும்ப போய் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கும். வி ஹவ் சம் எக்ஸ்பெக்டேஷன், ஸோ we will go with the theater, then we will watch. பாருங்க பைத்தியக்கார மாதிரி ஓட்டுறான் பாருங்க. யாரும் பைத்தியக்கார மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கான். மென்டல் அவ்வளோ இடத்த விட்டு அங்கெல்லாம் விட்டு ஸ்ட்ரைட்டாக அடிச்சு எடுத்துன்னு வரான் பைத்தியக்கார மாதிரி. வெஹிக்கலுக்கு பர் வெஹிக்கலுக்கு 40 rupeesன்ற மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. டிக்கெட் வேணால் இங்கே வாங்கிக்கலாம். சப்போஸ் டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக உள்ளே போயிடலாம். அப்பியரன்ஸ் இப்படி தான். நான் தான் சொன்னேன், அப்பியரன்ஸ் சூப்பராக இருக்கும். லாஸ்ட்லேயே இருக்கா ஸ்க்ரீன் பண்ண. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஓகே, படம் முடிச்சிருச்சு. அவார்ட் கன்ஃபார்ம்டு. ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஹலோ ரைடர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மோட்டோஷோம். நான் தான் எம்பிஎஸ். கேமரா அண்ட் மைக் எல்லாம் ப்ராப்பராக இருக்குது. டுடே இட்ஸ் சண்டே. இப்போ சண்டே நான் எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூவி தான். எல்ஐகே இல்லை அது இல்லை, இட் இஸ் மூவி நேம் எல்ஐகே. டிராஃபிக் கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா வேளச்சேரி இவ்வளோ காலியாக இருக்காது. இப்போ நான் மூவி எங்கே புக் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈசிஆர் ஹெரிட்டேஜ் தியேட்டர் தான் புக் பண்ணியிருக்கேன். ஆப்வியஸ்லி தியேட்டர் ஃபுல், டிக்கெட் ஃபுல். நிறைய இடத்துல அந்தளவுக்கு பெருசாக இல்லை, ஏன்னா நான் புக் பண்ணது பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதியே நான் புக் பண்ணிட்டேன். அந்த டைமில் எந்த தேட்டர்லேயும் டிக்கெட் அவைலபிள் இல்லை. இப்போது நிறைய டிக்கெட் அவைலபிள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஹெரிட்டேஜ், இந்த பேலஸ், ஸ்க்ரீன், இது விஆர் மாலு, ஃபினிக்ஸ் எல்லாம் ஃபுல். ஸோ இப்போ கிளம்பிட்டேன். எல்ஐகே. எனக்கு இதில் ஒரு டவுட்டு. எல்ஐகேன்றது படிக்கும் போது லிக்குன்னு வருது, ஆனால் நிறைய பேர் ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது லைக்குன்றாங்க. இது என்ன கான்செப்ட் எனக்கு புரியலையே. சரி, ஓகே, அப்போ கூட அப்ரிவேஷன் நம்ம வச்சுக்கலாம். ஃபுல் அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதுலேயும் ஒரு சின்ன பிரச்சனை. கம்பெனிக்கு நம்ம படிக்கும்போது கம்பெனிக்கு சி தானே வரும், இது நான் கே. என்ன தங்கிலீஷா? ஏண்டா நாம படிக்கும் போதெல்லாம் சி ஃபார் கேட்டு தானடா. அதான் நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க. நாளையில இருந்து வேற கம்பெனி பாருங்க. we have entered with கைவேலி பஸ் ஸ்டாண்ட், கைவேலி பிரிட்ஜ். இப்போ நான் வந்து தேட்டர் ஆயிடுச்சு. டைம் ஆல்மோஸ்ட் 11:42 ஆயிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா ஷோக்கான டைமு 12:20. இப்போ 11:42 ஆயிடுச்சு. ஓரளவு கொஞ்சம் ஸ்பீடாக போனால் தான் என்னால். ஆல்மோஸ்ட் டைம் ஆகிடுச்சு. இப்போ இங்கேருந்து நான் காமாட்சி பிரிட்ஜு கீழே போயிட்டு லெஃப்ட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக துரைப்பாக்கம் ரோட் பிடிச்சிட்டு அப்படியே OMR கனெக்ட் பண்ணிட்டு தான் ஈசார் வழியாக போகணும். ஆல்மோஸ்ட் இதுக்கே டைம் ஆகிடும். எனக்கு 30 to 40 minutes கிட்ட ஆகிடும். அது எல்லாமே இன்றைக்கி சண்டே பயங்கர டிராஃபிக் வேறு இருக்குது. சில இடத்துல டிராஃபிக் இருந்தாலும் சில இடத்துல நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது. இது பாருங்கள், கொஞ்சம் சிக்னல் சில டிராஃபிக் இருக்குது, இங்கெல்லாம் ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. இப்போது தேட்டர் பற்றி கேட்டிங்கன்னா தெரியாது. ஏற்கனவே நான் ஹெரிட்டேஜ் தேட்டர் போயிருக்கேன். அது ஃபஸ்ட்டு அங்கே வந்து அப்போ தான் புதுசாக கட்டியிருந்தாங்க. அந்த டைமில் போயிருக்கேன். அதனால் அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்தது. ஆனால் என்ன ஒன்றுனா அவுட் ஆஃப் பீரியன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும் அவுட் ஆஃப் பீரியன்ஸ். என்ன ஒன்றுனா ஸ்க்ரீன் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஏதோ ஒரு மூவிக்கு போனேன், ஸ்க்ரீனும் சரி, சவுண்ட் எஃபெக்ட்டும் சரி, சேர்ஸ், குஷனிங்ஸ், அந்த ஏசி, ஃப்ரேக்ரன்ஸ், இதெல்லாம் எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. ஏன்னா நான் போனது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போனேன். அதனால் நான் புக் பண்ணிட்டேன். ஏன்னா நான் புக் பண்ணுற டைமில் இந்த தேட்டர் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. அதனால் புக் பண்ணிவிட்டேன். டிக்கெட் வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபில்லாக தான் இருக்குது, கொஞ்சம் ஓரளவு காலியாகவும் இருக்குது. ரொம்ப ஃபுல் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்புறம் இந்த மூவின்னு பார்த்திங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரொம்ப நிறைய இருக்குது. அது இல்லாமல் பாசிட்டிவ் கமெண்ட்ஸே இல்லை, அதுதான் உண்மை. நான் யூடியூப்பில் பார்த்த வரைக்கும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் நிறைய இருக்குது. இது நம்மளெலாம் பார்த்தா இது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நான் கிளம்பிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா காமாட்சி பிரிட்ஜு கீழே இருக்க அப்படியே லெஃப்ட்டு போயிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 30 minutes ஜர்னி. அக்கறை இப்போ எக்ஸாக்ட் லொக்கேஷன் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்கறை இருக்குல்ல, அக்கறையிலேருந்து சோழிங்கநல்லூர் அக்கறையிலேருந்து ரைட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு செக் போஸ்ட் ஒன்று வரும். இதுக்கு முன்னாடி இருந்தது, இப்போ அந்த செக் போஸ்ட் இல்லை. ஸோ நான் இப்போ அந்த செக் போஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் ஹெரிட்டேஜ் தேட்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ அங்கே தான் போகிறேன்.
எல்லாரும் நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜனநாயகன் வந்து லீக் பண்ணி விட்டானுங்க. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. நம்ம மூவி பார்க்க தான் ஆசைதான்றப்பட்டோம், அது பிறக்கலையே உங்களுக்கு. அந்த மூவியை போய் லீக் பண்ணி விட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கொஸ்டின் வருது. இப்போ என்னன்னா, அது ஸ்டார்டிங்கில் அந்த மூவி வந்து ஒரு 5 minutes என்னமோ லீக் ஆச்சு. ஏதோ தளபதி என்ட்ரிஸ்ன்னு அந்த மாதிரி ஏதோ ஒரு 5 minutes அந்த மூவி லீக் ஆச்சு. அதுக்கப்புறமா அடுத்த அப்படியே ஃபுல் மூவியே அவங்க லீக் பண்ணி விட்டானுங்க. அதனால் பிரச்சனை ஒன்றும் இல்லை. நம்ம ஏற்கனவே தெரியும், மங்காத்தா, கில்லி இந்த மாதிரி ரிலீஸ் மூவிலாம் நம்ம போய் நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். கலெக்ஷன்லாம் தட்டி வசூல் பண்ணி வச்சுருக்கு, பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் தட்டி தூக்கியிருக்கு. அதனாலே இப்போ ஜனநாயகமும் ரிலீஸ் பண்ண தேட்டரில் திரும்ப போய் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கும். குறிப்பாக நானும் ஆஸ் அ தலை ஃபேன், ஐ ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் த ஜனநாயகன் மூவி. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்னா, நம்ம ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி நம்ம பெஸ்ட்டாக பார்க்கலாம் தேட்டரில். நல்லா சவுண்ட் எஃபெக்டோட நல்ல பிக் ஸ்க்ரீனோட பார்க்கலாம் அப்படின்ற வி ஹாவ் சம் எக்ஸ்பெக்டேஷன். பட் வி ஹாவ் சம் கெட்டிங் சம் டிஸப்பாயின்மெண்ட். அதுதான் கொஞ்சம் ஒரு மன உடைச்சலாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, மற்றபடி பார்ப்போம். தேட்டரில் தான் பார்க்கணும். நானும் அதனால தான் டவுன்லோட் பண்ணலாம். அது இல்லாமல் டவுன்லோட் பண்ணால் கொஞ்சம் பிரச்சனை வருதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போலீஸ் கேஸ், அந்த கேஸ், இந்த கேஸ் அப்படின்ட்டு. அதனால் யாராக இருந்தாலும் டவுன்லோட் பண்ணாதீங்க, பார்க்காதீங்க. வி ஹவ் சம் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ we will go with the theater, then we will watch. So stay on the suspense. I hope you understand. ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ அடியில் பிரச்சாரம் பண்ணுற இடத்துல அடி, பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு பிளாக் பண்ணுறதுல அடி, அது இல்லாமல் சில பல சேனல்ஸ் இருக்குது. அதான் சன் நெட்வொர்க் எல்லாருக்கும் தெரிஞ்ச கேடிவி, சன் டிவி, ஆதித்யா சேனல்ன்ற மாதிரி பெரிய பிராண்டு. இட் இஸ் கால் சன் நெட்வொர்க். அந்த சன் நெட்வொர்க்கெல்லாம் இப்போ என்ன ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்திருக்காங்கன்னா, விஜய் பாடமோ, விஜய் பாட்டோ, விஜயோட காமெடியோ எதுவுமே விஜய் அப்படின்றது வரவே கூடாதுன்ற மாதிரி அவங்க பார்த்துருக்காங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க, இந்த இன்பிட்வீன் கேப்பில் தளபதி அரசியலுக்கு வரேன்னு சொன்னால் அந்த இன்பிட்வீன் கேப்லேருந்து ஆம்புலன்ஸ் போகட்டும். பாருங்க பைத்தியக்காரன் மாதிரி ஓட்டுறான் பாருங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. அவ்வளோ சீக்கிரமாக போய் இன்னும் தாரோட பண்ணி பிடுங்க போகிறான்னு தெரில. உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. மற்றவங்களாம் அடித்து தள்ளி விட்டுறாங்க. யாரும் பைத்தியக்கார மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கான். மென்டல். அவ்வளோ இடத்த விட்டு அங்கெல்லாம் விட்டு ஸ்ட்ரைட்டாக அடிச்சு எடுத்துன்னு வரான் பைத்தியக்கார மாதிரி. டிரைவிங் சென்ஸில் கொஞ்சம் கூட. சரி, ஓகே, நம்ம கண்டென்ட்க்கு வருவோம். இப்போது அதுதான் விஜய்க்கு பிரச்சாரத்துலையும் பிரச்சனை. அது இல்லாமல் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிற மூவியும் ஸ்டெக் பண்ணி விட்டாங்க, அது இப்போ லீக் பண்ணி விட்டாங்க. அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, சன் டிவி, கேடிவிலாம் நம்ம விஜய் மூவியாக பார்க்க முடியாத அளவு ஆயிடுச்சு. அது இல்லாமல் லாஸ்ட்டு மூவி ஜனநாயகன் அது வந்து ரிலீஸாக பண்ணல, அது ஆடியோ லான்ச்சே பண்ணல. ஆடியோ லான்ச் வந்து ஜீ தமிழில் தான் நான் பார்த்தேன் தவிர யூடியூப்பில் இருக்குது. ஜீ தமிழில் போட்டிருந்தாங்க ஆடியோ லான்ச். சன் டிவியில் இதே விஜயோட இந்த பர்சனல் லைஃப் பார்த்திங்கன்னா இந்த டைவர்ஸாக அது இதுன்னு போயிட்டுருக்கு. அதுவும் செல்லாடி. அது மட்டும் சன் டிவி, கேடிவி, சன் டிவி, சன் நியூஸ் இதெல்லாம் நல்லா லைவ் கேப்சர் பண்ணுறாங்க. இது வச்சு அரசியல் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நம்ம மூவியாக பார்க்குறத விட்டு ஏன் நம்ம அரசியலாக பார்க்குறோன்னு தான் கேட்குறேன். மூவியாக பார்த்துட்டு போயிடலாமே. இதுதான் என்னோட கருத்து. ஓகே ரைட், இஸ் ஆல்மோஸ்ட் டைம் ஹேப்பன். ஸோ இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டின்னு போனால் தான் நான் ப்ராப்பர் டைமிங்க்கு டெஸ்டினேஷன் போக முடியும். ஸோ நான் இப்போ ஸ்பீடாக ஓட்டிட்டு போகிறேன். நான் அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பார்க்கிங் நல்லா ஸ்பேஷியாக தான் இருக்குது. உள்ளே வந்தாச்சு, என்ட்ரி ஆச்சு. ஸோ இங்கே தான் என்ட்ரி வந்திங்கன்னா வெஹிக்கலுக்கு பர் வெஹிக்கலுக்கு 40 rupeesன்ற மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. ஓகே, உள்ளே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ இது ட்ரெஸ்ஸிங் செக்ஷன் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே இருக்குது பாக்ஸ் ஆஃபீஸு, தேட்டர். இங்கே போனால் பாக்ஸ் ஆஃபீஸ், இங்கே போனால் தேட்டர். மாரியோ மூவியா பாடுறா. ஓகே, டிக்கெட் வேணால் இங்கே வாங்கிக்கலாம். சப்போஸ் டிக்கெட் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக உள்ளே போயிடலாம். ஓகே, உள்ளே என்ட்ரி ஆச்சு. அப்பியரன்ஸ் இப்படி தான். நான் தான் சொன்னேன், அப்பியரன்ஸ் சூப்பராக இருக்கும். ஆனால் உள்ள தேட்டர் தான் எப்படின்னு தெரியல. நம்ம எந்த ஸ்க்ரீனுன்றதும் எனக்கு தெரியல. மறந்து போச்சு. லாஸ்ட்டில் இருக்கா ஸ்க்ரீன் பண்ண. ஓகே, உள்ளே போய் கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல கேமராவில், ஆனால் சூப்பராக இருக்குது. அப்பியரன்ஸ் செம்மையாக இருக்குது. ஓகே, வந்தாச்சு. டைம் 12:30. ஆனால் இன்னும் மூவி போடல. ஏன்னா எல்லாரும் நல்லது செஞ்சாங்க. தேட்டர் ஆவரேஜாக தான் இருக்கு.
ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா மட்டு கேவலம். சொல்லப்போனால் மூவி சொல்லப்போனால் ரொம்ப ஒஸ்ட்டு, கேவலம் அந்தளவுக்கு கேவலம். எனக்கு பிடிக்கல பர்சனலாக. ஐ எம் நாட் லைக் தட் மூவி. ஓகே, செகண்ட் ஹாஃப் எப்படின்னு தெரில, நான் கண்டினியூ பண்ணுறேன். தண்ணி வேணால் தண்ணி கூட இங்கே பிடிச்சிக்கலாம், சேஃப்டி வாட்டர். ஓகே, பிரேக்கு டைம் ஆயிடுச்சு. ஸ்க்ரீன் உள்ளே போகிறது மனசு இல்லை. மூவி சுத்தமாக நல்லா இல்லை. அதனால் உள்ளே போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே, படம் முடிஞ்சிருச்சு. அவார்ட் கன்ஃபார்ம்டு. அவார்ட் நேம் வந்து கிரிஞ்ச் ஆஃப் தி இயர். ஏன்னா படம் ஃபுல்லாகவே கிரிஞ்சு தான். அதுவும் குறிப்பாக காமெடின்ற பேரில் கிரிஞ்சு பண்ணி வச்சிருக்காங்க, பார்க்க சகிக்கல. ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஃபோன் எப்படி சர்வே பண்ணோம், அதான் நம்ம 90s காலத்தில் நம்ம இருந்தோம்ல, 90s கிட்ஸ்க்கு தெரியும் ஃபோன் இல்லாமல் எப்படி இருக்கணுன்றது. அந்த மாதிரி தான் கான்செப்ட். கதை என்னமோ சூப்பராக இருக்கும், ஆனால் அது ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகலை. ஸ்க்ரீன் பிளேலாம் ப்ராப்பராக இல்லைன்றது தான் அர்த்தம். ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது, ரொம்ப சகிக்கலை. காமெடின்ற பேரில் ரொம்ப ஒஸ்ட்டாக கிரிஞ்சாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்டோரி கூட ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகலை. ஆனால் ஸ்டோரி நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் டியூட்லேயும் சரி, ஸ்டோரி சூப்பராக இருக்கும், ஆனால் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகலை. ஸ்க்ரீன் பிளே எல்லாம் ப்ராப்பராக இல்லை, டைரக்ஷனும் ப்ராப்பராக இல்லை. அதே கான்செப்ட் தான் இதுலேயும். டியூடுக்கு வந்து அந்த பேர் வச்சாங்க. பாடா இப்போ லைக்குக்கு வந்து இந்த பேர் வச்சா கரெக்டாக இருக்கும் என்ன கேட்டால். நக்கு அதான் ஸ்டோரி கான்செப்ட் ப்ராப்பராக இருக்குது, அது ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகலை, அதுதான் உண்மை. இந்த டோட்டல் மூவிலே பிடிச்ச சீன் பார்த்தா நல்லா இருக்குது. சீன் பார்த்தா விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்குது. அப்புறம் இந்த எனக்கு என்ன யாரும் இல்லையே சாங் நல்லா இருக்குது. அப்புறம் எஜ்ஜு சூர்யா ஆடின அந்த கிளாசிக் டான்ஸ் அது சூப்பராக இருக்குது. மற்றபடி இந்த மூவியில் வேறு எதுவுமே சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. வேஸ்ட்டு தான் எனக்கு கேட்டால். வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி. இப்போ தேட்டர் பற்றி சொல்லணும்னா ஃபுல் ரெத்திமோட செட்டப்பில் தான் இருக்குது. இப்போ 2 வகையாக சீட் பிரிக்கிறாங்க. ஒன்று பட்ஜெட், இன்னொன்று ப்ரீமியம். பட்ஜெட் ஃபஸ்ட்டு 2 ரோ வந்து பட்ஜெட் போட்டிருக்காங்க, மற்றெல்லாம் ப்ரீமியம். பட்ஜெட்க்கும் ப்ரீமியமுக்கும் ஒரே சீட் செட்டப் தான் இருக்குது, அதனால எல்லாம் காமன் மாதிரி தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து 8GB லேசர்ஸ் ப்ரொஜெக்ஷன் மாதிரி போட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு நம்ம மூவி பார்க்கும்போது அந்தளவுக்கு இல்லை, கொஞ்சம் மூவி வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் ஸ்பீக்கர் பற்றி சொல்லணும்னா பல்ஸ் பிராண்ட் ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணுறாங்க. சவுண்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா 7.1 சரௌண்ட் சவுண்டுன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனால் நான் நோட்டீஸ் பண்ணும்போது 7.1 சரௌண்ட் சவுண்டு மாதிரி தெரியல. அட்லீஸ்ட் சரௌண்ட் சவுண்டு இல்லைனாலும் கொஞ்சம் சப்வூஃபர் லெவல் கொஞ்சம் கூட்டி வச்சுருந்தா ஓகே, பெட்டராக இருந்திருக்குன்றது என்னோடய தாட்டு. என்னை கேட்டால் இப்போ நான் மூவி பார்த்தது, நான் வந்து வீட்லேயே மூவி பார்த்துடலாம், டிவிலேயே மூவி பார்த்துடலான்ற அளவுக்கு தான் இருந்தது. சப்பு லெவலும் இல்லை, சவுண்ட் லெவலும் இல்லை, 7.1 சரௌண்ட் சவுண்டும் இல்லை. சவுண்ட் லெவல்ஸ் என்னாச்சும் இருந்தீங்கன்னா இந்த தேட்டர் ப்ரிஃபரே பண்ணாதீங்க. சவுண்ட் அந்தளவுக்கு இல்லை, வெரி பிலோ ஆவரேஜ் தான் சவுண்ட் எஃபெக்ட். அது இல்லாமல் ஸ்க்ரீன் லவர் யாராச்சும் இருந்தாலும் இன்சைடில் வராதிங்க. ஸ்க்ரீனை கூட ப்ராப்பராக இல்லை, நல்லா கிளியரான ஸ்க்ரீன் இல்லை, கொஞ்சம் அங்கங்கே டஸ்ட் இருந்தது. ரெத்திங் ஓரளவுக்கு பெட்டர், நல்லா இருக்குது, அவ்வளோதான். வேறு சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவுமே இல்லை. சவுண்ட் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அதுதான் உண்மை, என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ஸ். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வரும். இதோட நெக்ஸ்ட் வ்ளாக்ல மீட் பண்ணலாம். பாய்.